அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்விலே மாபெரும் புரட்சியாளர் உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற பெயர் தலைப்பில் உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றின் மிக முக்கியமான பகுதிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இறுதியாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்களுக்கு உமர் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அரச அவையில் தன்னுடைய கேபினட்டில் முன்னுரிமை கொடுத்த காரணத்தையும் ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அதனுடைய தொடராக இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கிற பகுதிகள் இன்னும் முக்கியமான சில பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். வரலாற்று ரீதியாக உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அவங்க எடுத்த சில டிசிஷன்கள் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அவங்க ஒரு முறை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது உமர் ரதியல்லாஹு அவங்க ஜனாதிபதியாக இருக்கிற நேரம், ஜனாதிபதியாக ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு உமர் இப்னுல் ஹத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் தொழுகைக்காக செல்கிறார்கள். பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. போகும்போது பள்ளிவாசலுக்குள்ளே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு யாருன்னு கேட்டால், இவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவிஞர். இவர் ஒரு பெரிய பேர் போன கவிஞர். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவிஞர் என்று போற்றப்படுகிற அளவுக்கு உண்டான ஒரு கவிஞர். ஏன்னா எதிரிகள் எல்லாம் நபிகள் நாயகத்துக்கு கவிதை தெரியாது, ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லா கவிஞர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லும்போதே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு கேட்டால், நாங்கள் நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லிட்டான். வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யன்பகி லஹு, அவருக்கு நாங்கள் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா கவிதை விஷயத்தில் நபி அவர்களுக்கு சொல்லிட்டான். அப்போ நபி அவர்கள் கவிஞரெல்லாம் கிடையாது. ஏன்னா நபி அவர்களை கவிஞர் என்றெல்லாம் அன்றைய கால அரபுகள் இவர் சொல்கிற குரானை பார்த்துட்டு இவர் கவிஞர் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, ரொம்ப இவ்வளோ தத்ரூபமாக இருக்க, கவிதையை மிஞ்சுகிற அளவுக்கு இருக்குதே என்று பார்த்துட்டு சொன்னாங்க. உண்மையிலே நபிகள் நாயகம் கவிஞராக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னது உண்மைன்னு ஆயிருக்கும். ரசூலுல்லாஹ் கவிஞர் எல்லாம் கிடையாது, குரானே சொல்லிடுச்சு ரசூலுல்லாஹ் கவிஞர் இல்லைன்னு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கவிதைக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் எதிரிகள் குறிப்பாக மக்காவில் எதிரிகள் நிறைய கவிஞர்களாக இருந்தாங்க. எதை பேசினாலும் கவிதையில் பேசுறது, கவிதையில் பதிலடி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்த நேரத்தில் கவிஞர்கள் நபிகள் நாயகம் ஏன்னா கவிதையுடைய வார்த்தை நடையும் வித்தியாசமாக இருக்கும்ல, உடனே நம்ம புரிஞ்சு கொள்கிற விதமாகவும் இருக்காது. கவிதை என்பது எப்படின்னா ஒரு மயக்க நிலையில் இருக்கிறதானுங்க கவிதைங்கிறது. நம்ம பேசுறது இந்த சொல்லிட்டோம்னா இதாண்டு தெரிஞ்சிடும். கவிதையாக இருந்தால் என்ன செய்வான், எதுக மோனையெல்லாம் போட்டு அதுக்குரிய அந்த அழகுபடுத்தி ஒன்றை சுற்றி வளைத்து ஒரு அசிங்கத்தையும் அழகுபடுத்துகிற வேலையை கவிதை பண்ணிடுமா இல்லையா? ஒரு நம்பர் 1 வல்கரான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகான ஒரு பாடல் மாதிரி கொடுத்துட்றானா இல்லையா? நிதானமாக நின்று இது என்னன்னு வரிக்கு வரி பார்த்தோம்னா ஏண்டா பச்சை அசிங்கமாக இருக்குது, இதால் மியூசிக் எல்லாம் போட்டு அந்த வார்த்தை நடைகளை நளினமாக அதை ஒரு மாதிரியை கொண்டு விட்டுட்டான்னு சொல்லி சொன்னால் அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு அழகானதாக மாறிடுது. ஆனால் அசிங்கமான ஒரு விஷயமாக இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நிறுத்தி அது என்னன்னு கருத்தை கேட்டிங்கன்னா ஒரு அப்பனும் மகனும் பக்கத்தில் இருந்து கேட்கக்கூடிய லெவலில் அது இருக்காது. இந்த அளவுக்கு கவிதைகளுடைய லட்சணங்களும் இருக்கிறது. நல்ல கவிதைகளை இஸ்லாம் மறுக்கவும் இல்லை. கவிதை விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, நல்ல கவிதைகளுக்கு வல்கர் இல்லாத, ஆபாசம் இல்லாத, அசிங்கம் இல்லாத அந்த மாதிரி கவிதைகளுக்கு இஸ்லாம் வரவேற்பும் கொடுத்திருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகத்துக்கு கவிதை தெரியாது, அவ்வளவுதான். நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல, அவ்வளவுதான். நபிகள் நாயகம் அவங்க எதிரிகளுக்கு பதில் சொல்றதுக்காக
அவங்க நிறைய பேர் கவிதையில் வந்து முகமது நபிக்கு ஒவ்வொன்று சொல்கிறதுனால இஸ்லாமிய ரீதியாக எதிரிகளுக்கு பதில் சொல்லணும்னு கூட வச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் வந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்கிற இந்த கவிஞர். இவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்ஸானுடைய நாவல ஜிப்ரீல் பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இஸ்லாத்துக்கு எல்லா நேரத்துலையும் கிடையாது. ஜிப்ரீல் பேசுகிறாருன்னா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிற எல்லாமே ஜிப்ரீலுடைய வார்த்தைன்னு புரிஞ்சிடக்கூடாது. இஸ்லாத்திற்காக எதிரிகளுக்கு பதில் சொல்லுகிற நேரத்தில் அவங்க வந்து ஜிப்ரீலுடைய துணையோடு அதை பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மஸ்ஜித் நபவிக்குள்ள உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நுழையிறாங்க. நுழையும் போது இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கவிதை பாட்டு தானே, பாட்டு படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையால் சைக்கிள் பண்ணுறாங்க. படிக்காத இப்படி சொல்லுவோம்ல, ஐய் வாய் முடுவே அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கையால் சைக்கினை பண்ணுறாங்க. படிக்காத, பள்ளிவாசல் இது அப்படிங்கிறதுக்காக படிக்காதன்னு சொல்லி நிறுத்த சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி, இதுலையும் கவனிச்சுக்கிறங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி, ஜனாதிபதிக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து நான் பள்ளிவாசலுக்குள்ளே பாட்டு படிக்கிறத நீங்கள் வேணாமுங்கிறீங்க, ஆனால் இந்த பள்ளிவாயலுக்குள்ள உங்களை விட சிறப்பானவர் முகமது நபி அவங்க இருக்கும்போது இந்த பள்ளிவாயலுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து கவிதை படித்திருக்கிறேன், பாடல்கள் படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே பதில் சொல்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள கவிதை படிக்கக்கூடாதுங்கிற தடையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சிறுக்கு இருந்துடக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணாக இருந்துடக்கூடாது, மார்க்கமாக்கி கொண்டு படிக்கக்கூடாது. மார்க்கமாக்கி கொண்டு படிக்கிறாங்கல்ல, மௌலுதுகள் எல்லாம் ஓதுவாங்கள்ல பள்ளிவாசலுக்குள்ளேயே, அதை மார்க்கம் என்று வச்சுக்கிட்டு சிறுக்கான வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தது மாதிரி நினச்சிக்கிட்டு மார்க்கம்னு நினச்சிக்கிட்டு செய்வாங்கல்ல, அது மார்க்கத்தில் கூடாது. இது சும்மா ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, மார்க்க ரீதியாக மார்க்கத்துக்கு முரண் இல்லாத, ஆபாசம் அசிங்கம் இல்லாத, சிறுக்கு இல்லாத அந்த மாதிரி வார்த்தைகளில் ஒரு கவிதை படிப்பாருன்னா அந்த கவிதையை முகமது நபி அவங்க தடுக்கலை. அதைத்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உங்களை விட சிறப்பானவர் இந்த பள்ளிவாசலுக்குள் இருந்தார், முகமது நபி அவங்க இருந்தாங்க, அவருக்கு முன்னாடியே நான் கவிதை படிச்சிருக்கிறேன், நீங்கள் என்னங்க எனக்கு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே திரும்பி இந்த செய்தி அறிவிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்து சொல்கிறா, அல்லாஹ் முன்னிறுத்தி நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸ்ஸானே, அதாவது என் சார்பாக எதிரிகளுக்கு நீங்கள் கவிதையில் பதிலடி கொடுங்கள் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தெரியாதா? ஹஸ்ஸானுடைய அதாவது ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஹஸ்ஸானுக்கு வந்து வலுவூட்டுவாயாக, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாயாக என்று சொல்லி முகமது நபி அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டதில்லையா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடி தான் ஒரு செய்தியை ரசூலுல்லாஹை பற்றி சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரம் நீங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நோக்கி கேட்குறாங்க. கேட்கும்போது உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 4897 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி நடந்து கொண்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடி. அதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதையை விட்டுருதாங்க. குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டு விட்டால், ஹதீஸில் இப்படி இருக்குதுங்கிறது சொல்லப்பட்டால் சைலண்ட் ஆயிடுவாங்க, அதுக்கு கண்ட்ரோல் ஆயிடுவாங்க. ஜனாதிபதி என்று கூட பார்க்காமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க. அவங்களும் ஹதீஸை கேட்டதோடு அமைதியாகி விட்டார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி பள்ளிவாசல்னு வந்துட்டா அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பள்ளிவாசலுக்குள்ள ஒரு நாள், அதாவது சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மஸ்ஜிது நபவியில் ஒரு நாள் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், அப்போ யாரோ ஒருத்தர் எனக்கு பின்னாடி இருந்து சின்ன சின்ன கல் கொஞ்சத்தை எடுத்து எனக்கு வீசி அடித்ததை நான் பார்த்தேன். முதுகில் வந்து கல்லால் ஒருத்தர் வீசி அடிக்கிறாரு. உடனே இவங்க திரும்பி பார்க்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவரை கூப்பிடுறதுக்கு அவர் கல் எடுத்து தூர விட்டு எறிகிறாரு. எரிஞ்ச திரும்பி பார்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு அதாவது அவரை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு வேலையாக அவங்க செய்கிறாங்க. செஞ்சதோடு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் வந்து என்னங்க கூப்பிட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், போய் அந்த 2 பேர் இருக்கிறாங்களா அந்த 2 பேரை கூட்டிக்கிட்டு வாங்க, ஏன்னா அந்த 2 பேர் ரொம்ப பள்ளிவாசலுக்குள்ளே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்ததோட என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க, நீங்கள் யாருங்க, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறோம், மதீனாவில் தான் இந்த சம்பவம் மஸ்ஜித் நபவியில் நடக்குது, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் தாயிஃப்ல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு
ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து வெளியூர்காரங்களாக இருந்ததுனால தப்பிச்சிங்க பார்த்துக்கிறங்க அப்படிங்கிறாங்க. வெளியூர்காரனாக இருந்ததுனால தப்பிச்சிங்க, நீங்கள் மட்டும் மதீனாக்காரங்களாக இருந்திருந்தா நான் வந்து உங்கள் 2 பேரையும் தண்டிச்சிருப்பேன், சாட்டை எடுத்து விளாசிருப்பேன் பாருங்க அப்படிங்கிறாங்க. நீ உள்ளூர்காரனா மதீனா வாசியலாக இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை 2 இன்னைக்கு துவச்சி காய போட்டிருப்பேன் உங்களை. நீங்கள் 2 பேரும் வந்து வெளியூர்காரங்கிறதுனால உங்களை வந்து நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் நீங்கள் 2 பேரும் வந்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? இது மஸ்ஜிது நபவி, முகமது நபியுடைய பள்ளிவாசலுக்குள்ளேயே இப்படி கூக்குரல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நீங்கள் வந்து மஸ்ஜிது நபவிக்குள்ள முகமது நபியுடைய பள்ளிவாசலுக்குள்ள வந்து தேவைக்கு இல்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பீங்களா? தேவையில்லாமல் குரல் வசதி பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அதனால வெளியூர்காரங்கிறதுனால உங்களை விடுறேன், உள்ளூர்காரங்களால நான் தொலைச்சு விடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண்டித்தார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியில் 470வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த செய்தியும் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாயல் விவகாரத்தில் ரொம்ப கராராக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த செய்தி காட்டுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் நடந்த ஒவ்வொருத்தருடைய ஆட்சியிலையும் சில முக்கியமான பல வேலைகளை பண்ணுவாங்க, சில முக்கியமான விஷயங்கள் ஹைலைட்டடான விஷயங்களாக இருக்கும். இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பதவி நீக்கம் செஞ்சது, சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதவி நீக்கம் செஞ்சது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பதவி நீக்கம் செஞ்சது, இதெல்லாம் வந்து மேஜர் ஹைலைட்டான விஷயங்கள். ஹைலைட்டான ரொம்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் இது மாதிரி சில முக்கியமான திருப்பு முனைகளை உண்டாக்குகிற, மக்களுக்கு மத்தியில் ரொம்ப பேசுபொருளை உண்டாக்குகிற சில சம்பவங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் நடந்தது. இன்றைக்கும் பேசப்படக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சம்பவம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே நடைபெற்றது. அது என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது ஹைபர் இருந்தது. ஹைபரில் வந்து ஒரு பெரிய கோட்டை, அந்த கோட்டை யூதர்களுடைய கோட்டை. யூதர்கள் அந்த ஹைபர் பகுதிகளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. ரொம்ப செல்வ செழிப்போடு ரொம்ப வலுவாக இருந்தவர்கள். கோட்டையெல்லாம் கட்டி இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கிறங்க, அந்த காலத்தில் கோட்டைகள் எல்லாம் கட்டி ரொம்ப வலுவாக அவங்க தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்கு கடுமையாக எகிரிடிச்சு பல பேரும் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மதீனாவினுடைய ஆட்சியாளராக முகமது நபி அவங்க மாறிட்டாங்க. மதீனாவிலிருந்து படையெடுத்து போகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வாக்கெல்லாம் உயர்ந்துருச்சா இல்லையா? அப்படி உயர்ந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இந்த ஹைபர் யூதர்கள் வந்து இப்போ காசாவில் படுத்துகிற பாட்டை பார்க்குறோம்ல, இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், யூதர்கள் எப்போ பாரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. எப்படி நம்முடைய எதிரியை கருவறுக்கிறது, நம்ம எப்படி இவங்களை இல்லாமல் ஆக்குறது, குறிப்பாக எப்படி நம்ம இஸ்லாமியர்களை நாசமாக்குறது என்பதில் குறியாக இருப்பார்கள். இன்னைக்கு இந்த காசாவில் நடக்கிற பிரச்சனையில் பொதுமக்கள் மீதான இவ்வளோ அநியாயம் நடக்குதுல்ல, அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா, அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற அந்த பார்வையும் அவர்களுக்குள் இருக்கிறது. அதனால தான் அவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் சாதாரண மற்ற மக்கள் என்பதை தாண்டி இஸ்லாமியர்களோடு இருக்கிற பரம்பரை பகை என்கிறதையும் தீர்த்து கொண்டிருக்கிறது இந்த ஜியோனிசம். அப்படி நடக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஆட்சி பரம்பல் விரிவடைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய ஆட்சியாளராக மாறுறாங்க. ஹைபரை கைப்பற்றுகிறார்கள். ஹைபரை கைப்பற்றினா, ஹைபருடைய ஒரு நாட்டை கைப்பற்றினதுக்கு பிறகு அதில் இருக்கிற பகுதிகளை பிரித்து கொடுப்பாங்கல்ல, அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பிரித்து தர்மம் பண்ணுறாங்க. தர்மம் பண்ணிட்டு ஹைபரில் இருந்த யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியேற்றல. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி பரம்பலுடைய முக்கியத்துவத்தை பார்த்துக்கிறங்க. அவங்க கைப்பற்றுதாங்க, கைப்பற்றிட்டு அங்கே உள்ள யூதர்களை வெளியேற்றினாங்களா? ஹைபரில் இருந்து வெளியேற்றலை. அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நாட்டுடைய கண்ட்ரோல் எனக்கு வந்துருச்சு, நான் தான் ஜனாதிபதி, எனக்கு கீழே தான் ஹைபர் இருக்கிறது, ஆனால் நீங்கள் வந்து தாராளமாக வாழ்ந்துக்கிறலாம், அரசாங்கத்துக்கு தானே நிலமெல்லாம் சொந்தமுண்டாயிரும், ஆனாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அதில் விவசாயம் பார்க்கலாம், ஆடு மாடு ஒட்டைகளை ஓட்டிக்கிறலாம், எதனாலும் பண்ணிக்கிறலாம், நீங்கள் விவசாயம் பார்த்துக்கிறங்க, உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி. அதாவது உழைப்பு அவர்களுக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உடல் உழைப்பை போட்டு உழைப்பாங்க. சொத்து யாருக்குரியது? கவர்மெண்ட்டுக்குரியது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன,
நீங்கள் உழைக்கிறதுல நீங்கள் உழைங்க, உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி. அப்போ கரெக்டு தானே? அவங்களுடைய நிலமாக இருந்தால் தான் அவங்களுக்கே முழுசுமுண்டு ஆயிரும். கவர்மெண்ட் நிலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாதி எடுத்துக்கிறோங்க, எங்களுக்கு பாதி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் அவர்களுக்கே அவருடைய நாட்டை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்திருந்தாங்க. ஆளுகை மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க சுதந்திரமாக அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பண்ண முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்கள். அவர்களை வெளியேற்றவில்லை. இப்படி இருக்கிற டைமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிடுறாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி அவங்களும் மரணித்து விடுகிறார்கள். அப்படி ஸ்மூத்தாகவே ஹைபர் போய் கொண்டிருக்கிறது. அருகில் தான் இருப்பாங்க, ஸ்மூத்தாக போய் கொண்டிருக்கிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவங்க ஒரு கட்டத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஹைபர் பகுதிகளில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஒரு சொத்து இருக்கிறது. அந்த சொத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், அந்த சொத்தை பார்க்கறதுக்காக இவங்க போகிறாங்க. போன இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க வந்து தாக்குகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்படுதுன்னு கேட்டால், கையை காலை முறிச்சு போட்டுறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையையும் முறிச்சு காலையும் முறிச்சு போட்டுறாங்க. இவ்வளவு அநியாய தாக்குதல் ஒன்று நடைபெறுகிறது. யார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு? அவங்க ஜனாதிபதியினுடைய மகன். அப்படியும் யோசிச்சு பார்த்துக்கிறேன். நம்ம யாருன்னு கேட்டால் ஒரு சாதாரண குடிமகனும் கிடையாது. ஜனாதிபதியாக யார் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களோ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய மகனை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க வம்படியாக தாக்கி அநியாயமாக தாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் பார்த்துட்டு யாரும் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. சும்மா தாக்கினாலே இருக்க மாட்டாங்க. இது அநியாயமாக தாக்கு நடத்தப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பொறுத்தவரை நீதி தான். அவர்களை பொறுத்தவரையில் அநியாயம். அவங்க இவர் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி அவங்க தாக்கியிருந்தாங்கன்னா இவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதே நேரத்தில் இவர் தப்பு தண்டா பண்ணாமல் அவங்க வீம்புக்கு தாக்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பார்த்தா அவங்க தான் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வீம்பாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சண்டையை இழுத்து விட்டு தாக்கிடுறாங்க. தாக்கினதுக்கு பிறகு இந்த செய்தி நாடு முழுக்க பற்றி போயிடுது. ஜனாதிபதியினுடைய புள்ளக்கே தாக்கி போட்டாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அடியை போட்டாங்க. அது பெரிய பின்னடைவாகவும் ஆயிரும்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சியில் அவங்களோட ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய யூதர்களுடைய பகுதிகளில் அவருடைய மகனே தாக்கப்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவருடைய ஆட்சிக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு மாதிரி ஆயிரும் அது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உடனே மிம்பரில் ஏறி மக்களை எல்லாம் அழைச்சி மிம்பரில் ஏறி நடந்ததை சொல்கிறாங்க, விலக்கி சொல்றாங்க. முதல்ல என்னுடைய மகன் இப்னு உமர் இப்படி போயிருந்தாங்க, அவரை சொத்துண்ட பார்க்கறதுக்காக ஹைபருக்கு போயிருந்தாங்க. போன நேரத்தில் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கை கால்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய இரு கைகளின் மூட்டுகளும் ரெண்டு கால்களுடைய மூட்டுகளும் வந்து பிசகி போகிற அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு ஹைபர்ல இருக்கிறவங்களை தவிர நமக்கு வேற யாரும் பகைவர்கள் இல்லை. நமக்கு பகைவர்கள்னா அங்கே ஹைபரில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்மளோட பகைவர்களாக இருக்க முடியும். புதிதாக வந்து இவங்களுக்கு தாக்குறதுக்கு யாரும் கிடையாது அங்கே. அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எனவே வந்து அவங்கள நாடு கடத்துறதாக நான் முடிவெடுத்துட்டேன். ஹைபரில் இருந்து அவங்கள வெளியேற்ற போகிறேன். நாடு கடத்துறதா தானே, இந்த நாட்டில் நீ இருக்கப்படாப்படா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறது. அந்த நாடு கடத்துகிற வேலைங்கிறது அதுதான். அப்போ நாடு கடத்த போகிறேன், இந்த நாட்டில் இருந்து நான் அவங்கள வெளியேற்றுவதாக முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிம்பரில் அறிவிச்சிடுறாங்க. அறிவித்ததோடு இது காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. அதாவது ஹைபரில் இருந்து யூதர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியேற்ற போகிறார்கள் என்கிற செய்தி இவங்க செஞ்ச இந்த வேலையெல்லாம் நடக்க போகுதுன்னு பரவிடுச்சு. உடனே யூதர்கள்ட்ட இருந்து அவங்களுடைய ஒரு பிரதிநிதி, அதாவது யூதர்களுக்கு மத்தியில் யூதர்களுடைய தலைவனாக இருந்த அபுல் ஹுகைக் என்பவருடைய மகன்களில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா ஓடி வர்றாரு, பேச்சுவார்த்தைக்காக வர்றாரு. அவங்க தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்காக ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு வர்றாரு. வந்து என்ன பேசுகிறாருன்னு கேட்டால், அதாவது மூமின்களுடைய தலைவரே, அமீருல் மூமினீனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எங்களை நீங்கள் வந்து இப்படி எங்களை வெளியேற்றுவதாக முடிவெடுத்திருக்கிறதாக நீங்கள் வந்து சொன்னதாக நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுப்பாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து இங்கேயே நீங்கள் இருந்துக்கிறலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்னடான்னு கேட்டால் இப்போ வெளியேற்ற போகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகமது நபி அவங்க எங்களுடைய சொத்துக்களோடு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், தொடர்ந்து வசிக்கலாம் என்று சொல்லி எங்களுக்கு அனுமதியெல்லாம் தந்துட்டாங்க. நீங்கள் திடீர்னு ஆட்சிக்கு வந்துட்டு இப்படி எங்களை வெளியே போங்கன்னு சொல்லி சொல்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து பொய் சொல்கிறிய, விஷயத்தை கரெக்டாக சொல்லணுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொத்து தந்தது உண்மை,
உங்களை வாழ சொன்னது உண்மை, உங்களுக்குரிய உரிமைகள் எல்லாம் தந்தது உண்மை, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதை மட்டும்தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொய் சொல்லாத, அதை மட்டும் சொல்லலை. கூடுதலாக என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ஹைபரில் இருந்து மூட்டை முடிச்சுக்களோடு நீங்கள் வெளியேற வேண்டி வந்துடும், தப்பு தண்டா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டுப்படாமல் அரசாங்கம் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறான்னா அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டில் இருக்கணும். அப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் நீங்கள் ஏதாவது வேலைகள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அரச ராஜ்ய துரோக வேலைகள், அரசாங்கத்துக்கு எதிரான வேலைகள், சட்டத்துக்கு முரணான வேலைகள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை வெளியேற்ற வேண்டி வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ரொம்ப பொறுமையான ஒரு ஒட்டகத்தில் இரவு பகலாக நீங்கள் அந்த ஒட்டகத்திலே பயணம் போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்படின்னா என்ன, ஒழுங்கா இருக்கலைன்னா துரத்தி விட்டுருவோம் பார்த்துக்க, அப்படி துரத்தி விட்டா உனக்கு என்ன நிலைமை வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது நினைவிருக்கா உனக்கு? இதையும் சேர்த்து தான் சொன்னாங்களாக்கும் அப்படிங்கிறாங்க. நாம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்றோம்ல, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரையில் அவங்க வெறும் ஆட்சியாளர் மட்டும் இல்லை, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளை மொத்தமாக தெரிந்து கொண்ட ஒருவர். 1-2 விடுபட்டிருக்கும், 1-2 பிரச்சனையாக இருக்கும், அது வேற. ஏன்னா அவர் தொழிலுக்கு போனால் அவருடைய சகா இருந்துருவார், அவருடைய சகா தொழிலுக்கு போனால் அவர் இருந்துருவார், கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க, சம்பளத்தையும் மாற்றிக்கிடுவாங்க, செய்தியையும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படி இருந்ததுனால அவருக்கு விஷயம் தெரியும். ஹைபருடைய விவகாரத்தில் உங்களோட நடந்த அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், சட்டத்துக்கு மாற்றம் நடந்தால் தொலைச்சி விடுவோம் பார்த்துக்க, உன்னை விரட்டி விட்டுருவோம் பார்த்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்வே உங்களோட எக்ரிமெண்ட்டில் சொல்லித்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் முகமது நபி சொன்னதை நான் மறந்துட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹைபர்லேருந்து வந்தவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் மறந்துட்டேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பார்த்துக்கன்னு சொல்லி கராராக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதோட அவர் என்ன செய்கிறாருன்னு உடனே இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அந்த என்ன சொல்கிறேன்னா, அது அபுல் காசிம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபுல் காசிம் அவங்க விளையாட்டாக சொன்னது, காமெடியாக சொன்னது. உடனே ஏடா இதெல்லாம் காமெடியாவா சொல்லுவாங்க? ஒரு நாட்டை கைப்பற்றிட்டு நீங்கள் வாழுங்கடான்னு சொல்லி கொடுத்து அதில் எக்ரிமெண்ட் நடக்குது. எக்ரிமெண்ட்டில் யாராவது காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? எக்ரிமெண்ட்டுங்கிறது விளையாட்டாது. அதை தான் உமர்லாம் கேட்குறாங்க, இது காமெடியாக தெரியுது உனக்கு? இது ரசூலுல்லாஹ்வோட விளையாட்டுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறியா? சீரியஸாக சொன்னது உனக்கு விளையாட்டாக தெரியுது பாருன்னு சொல்லி அதுக்கும் சேர்த்து கண்டிச்சு விட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உடனே நீ சொன்னது பொய், நீ எதிரி, நீங்கள் செஞ்சது அநியாயம்ங்கிற செய்தியை சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யூதர்களை நீங்கள் ஹைபரை விட்டு வெளியேறணும்னு சொல்லி வெளியேற்றிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் ஹைபர் பகுதிகளிலிருந்து யூதர்கள் வெளியேற்றப்படுவார்கள். ஆனால் அதிலும் ஒரு நீதி இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் உமர் எப்படி நீதி செலுத்துறாங்க. நீங்க ஹைபர்ல இருந்து வெளியேறணும், இதுக்கு மேல ஹைபருக்குள்ள உங்களுக்கு இருக்க முடியாது. ஆனா வெளியேறும் போது ஒரு நாட்டில் இருந்து ஒரு சாராரை வெளியேற்றும் போது எப்படி வெளியேற்றுவாங்க? அப்படி வெறுங்கையோட போகணும். வடக்குல இருந்து விடுதலை புலிகள் முஸ்லீம்களை வெளியேற்றினாங்களா இல்லையா? எப்படி வந்தாங்க? சொத்துக்கள் எடுத்துக்கிட்டு வந்தாங்களா? ஆடு மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்தாங்களா? எப்படி வெறும் கையை விரித்து வீசிக்கிட்டு நம்ம வரணும், ஒரு பைசா கொண்டு வரக்கூடாதுங்கிற நிலையில தான் விரட்டி விடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்க்குறோம்ல, காசாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம்ல, நக்பாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறோம்ல, ஒரு ஏரியாவில் இருந்து துரத்தி விடும் போது சொத்துக்கள் எடுத்துகிட்டு வர விடுவாங்களா? ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஹைபரை விட்டு வெளியே போயிடணும். போகும்போது உங்களுக்கு விளைச்சல் நிலம் இருக்குதா, அந்த நிலத்துக்கு எவ்வளோன்னு சொல்லு, கவர்மெண்ட் தந்துடும். ஆடு மாடு ஒட்டகம் இருக்கா, நீ வேணும்னா ஓட்டிக்கிட்டு போயிடலாம். இல்லை ஓட்டிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறியா, எங்கள்கிட்டே தந்துட்டு போயிடலாம், எவ்வளோன்னு சொல்லி தந்துடுறோம், பணம் தந்துடுறோம். அதுக்கு உன் வீடு இருக்குதா, வீட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லுது, பணம் தந்துடுறோம். முடியுமானதை நீ எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எடுத்துகிட்டு போய்க்க. ஹைபரில் இருக்கிற யூதர்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத எடுத்துக்கிட்டு போயிருக்கிறங்க, வெளியே போயிடணும். ஆனால் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போங்க. இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு போகலை, விட்டுட்டு தான் போகிறோம்னா நஷ்டப்பட்டு போகாத, அதையெல்லாம் தந்துரு, கவர்மெண்ட் உனக்கு பணம் தந்துடும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்படி அதனால தாங்க இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளாகியும் இத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் தாண்டியும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புரட்சி இன்றைக்கும் பேசப்படுதுன்னா, இப்படி புரட்சி யாரும் பண்ண முடியாது. சொல்லணும் அநியாயத்துக்கு நல்லவராக இருக்காருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் அவ்வளோ பெரிய தண்டை ஜனாதிபதியினுடைய மகனை போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க, கையை காலை முறிச்சு போட்டுக்கிறாங்க, ஒப்பந்தம் எல்லாத்தையும் முறிச்சிருக்கிறாங்க, எக்ரிமெண்ட் எல்லாம் அதாவது நாசமாக்கி இருக்கிறாங்க. இப்படி பண்ணினவங்களுக்கு நீ நாட்டை விட்டு வெளியேறணும். எப்படி வெளியேறணும்? சும்மா வீசின கை வெறுங்கையா நீ போக தேவல,
தந்ததெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் உனக்கு என்னென்ன உன்னுடையதுன்னு சொல்லு, எல்லாத்தையும் தந்துடுறேன், எடுத்துக்கிட்டு போய்க்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட எடுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அதை சொல்லிடு, அதுக்கு காசும் தந்துடுறேன், எடுத்துக்கிட்டு போகாட்டி விட்டுட்டு போன்னு சொல்லுவோம். அது வேறு. அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போப்பான்ருவோம். எடுத்துக்கிட்டு போக முடியாத, எடுத்துக்கிட்டு உனக்கோ எடுத்துக்கிட்டு போக முடியாது, நான் என்ன பண்ணேன் விட்டுட்டு போ அப்படின்ருவாங்க. அதை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, உனக்கு எடுத்துக்கிட்டு போக முடியலையா எவ்வளவுன்னு சொல்லிடு, அதில் பெருமதியை சொல்லு, காசை தந்துடுறோம், அதை எடுத்துக்கிட்டு போ என்று சொன்னார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரில் 2730வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி யூதர்களுடைய விவகாரத்தில் அவர்களை வெளியேற்றினால் கூட மிக நேர்மையாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நீதியை கொடுத்து, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்து அவர்களை வெளியேற்றினார்கள் என்கிற செய்தியை நம்ம சஹீஹுல் புகாரிலேயே பார்க்க முடிகிறது. இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர்மையாளராக, நீதியாளராக பார்க்கப்படுவதற்குரிய மிகப்பெரிய அடிப்படை அம்சங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவருடைய வரலாற்றினுடைய அடுத்தடுத்த பக்கங்களையும் நம்ம மற்ற நாட்களை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பொருளாதார மந்த நிலையிலால் ஒவ்வொரு நாளும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு உண்பதற்கு உணவு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். பல சகோதரர்களும் தங்களுக்கான உதவிகளை வேண்டி நிற்கக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய ஜகாத்துக்கள், தான தர்மங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை எங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக திறம்பட செய்வதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அந்த மக்களுக்கான, ஏழை மக்களுக்கான உணவுகள், அதே போன்ற மற்ற செயல்பாடுகளுக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இந்த ரமதானுடைய காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசுகிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற நபிமொழிகளை எல்லாம் நாம் பார்க்க முடியும். எனவே உங்களுடைய ஜகாத்து, தான தர்மங்கள், ஃபித்ராக்களை அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்க முடியும். அதை வழங்க விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முடியும். நாம் இந்த ரமதானுடைய காலத்தில் பல பணிகளை முன்னெடுத்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். சஹர் உணவுகள் தேவைப்படுகிற இடத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இஃப்தார் நிகழ்ச்சிகளை, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை மக்களை அழைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று பேரித்தம்பழம் உள்ளிட்ட தேவைகளை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த உதவிகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல இடங்களில் அதற்குரிய பணிகளை செய்வதற்கான திட்டமிடல்களையும் நாம் செய்திருக்கிறோம். இப்படி பலவிதமான உதவிகளையும் நம்மால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தருகிற பணத்தை மாத்திரம் கொண்டு அந்த மக்களுக்கான நல்ல பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்தும் இன்னும் அதிகமாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும். உங்களுடைய உதவி ஒத்தாசைகள் அதற்காக கிடைக்க வேண்டும். எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களால் முடிந்த ஜகாத்து, தான தர்மங்கள், அதே நேரத்தில் ரமதானுடைய ஃபித்ராக்களை நீங்கள் அந்த மக்களுக்காக வழங்க முடியும். வழங்கி அந்த மக்களுடைய பசி தீர்த்து நாளை மறுமையிலே அதற்கான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முனைய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை உங்களுக்காக வைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், பொருளாதார கஷ்டத்திலே சிக்கியிருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொல்ல முடியாத துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் வாய்விட்டு கேட்டு விடுகிறார்கள், பல பேர் கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்கிற உதவியை பார்க்கும்போது, அவர்கள் நமக்கு காட்டுகிற பரிவையும் பாசத்தையும் காட்டும் போதே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக சிட்டி லைஃபை தாண்டிய கிராமத்து மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களும் பாரிய அளவுக்குண்டான இந்த மாதிரியான காரியங்களில் சிக்குண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான உதவிகளை நீங்கள் வழங்குவதற்காக உங்களை நாம் நாடியிருக்கிறோம். எனவே அந்த மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை நானும் என்னுடைய சகாக்களும் சகோதரர்களும் தம்பிமார்களும் அந்த வேலையை திறம்பட செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்கான அனைத்து கூலியும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை, அவா அல்லாஹ்வினிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. எனவே சொல்லொனா துன்பத்தில் சிக்கி கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கவும் சகர் உணவுகள் கூட இல்லாமல் நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரத்தை கூட ஓரளவுக்கு சிறப்பாக கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். அல்லாஹு தாலா உங்களுக்கு நிரப்பமான கூலிகளை தர வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். முன்னால் இருக்கிற நம்முடைய தொலைபேசி, வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய ஜகாத்து, தான தர்மங்களை அந்த ஏழை எளிய மக்களை சரியாக சென்றடைவதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கையோடு முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.